ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் டு ஃபிஃபா. கால்பந்து போட்டியை நிர்வகிக்கிற சர்வதேச அமைப்பான ஃபிஃபா வந்துட்டு 1930 ஒவ்வொரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த வேர்ல்டு கப் நடத்திட்டு வராங்க. அப்படி இந்த வருஷம் வந்து 2026 வந்துட்டு இந்த விழா ஸ்டார்ட் ஆகிருக்கு. பயங்கரமான கோலாகலமான கலை நிகழ்ச்சிகளோட அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் தொடங்கி நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. இதில் அணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக 48 அணிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு களமிறக்கியிருக்காங்க. வரலாற்று சாதனையாக பார்த்தா இது வரைக்கும் பிரேசில் அணி வந்துட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வந்து அதிகபட்சமாக 5 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா விளையாடிருக்காங்க. அதில் வந்து தொடக்க ஆட்டத்திலேயே மெக்சிகோ அணி வந்து 2-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஆபார வெற்றி பெற்றுருக்கு. மெக்சிகோ நாட்டின் புகழ்பெற்ற மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் தான் இந்த ஆட்டம் நடந்திருக்கு. உலகக்கோப்பை வரலாற்றிலே மிகவும் பரபரப்பான தொடக்க ஆட்டத்தில் ஒன்றா இந்த ஆட்டம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கோல் அடித்தவங்க பார்த்தீங்கன்னா போட்டியின் 9வது நிமிஷத்தில் வந்து மெக்சிகோவில் ஜூலியன் குயினோஸ் அப்படிங்கிறவரும், அதை தொடர்ந்து 66வது நிமிஷத்தில் ஸ்டார் பிளேயர் வந்து ரவுல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் மூலமாக செகண்ட் கோல் அடித்து அபாரமாக வெற்றியை நிலைநாட்டுறாங்க. ஆட்டத்தில் வந்து கடுமையான மோதல்கள் ஏற்பட்டதுனால மொத்தம் 3 ரெட் கார்ட்ஸ் வழங்கியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவின் அணியை சேர்ந்த 2 வீரர்கள் சிதாஸ் வானருக்கும் மெக்சிகோ அணியை சேர்ந்தவர் செசூர் மாண்டோஸ்க்கும் ரெட் கார்ட்ஸ் வழங்கியிருக்காங்க. இப்போ குரூப் ஏல இடம் பெற்றிருக்க மெக்சிகோ அணி அடுத்து தனது 2 லீக் போட்டிகளையும் தனது சொந்த மனையிலே விளையாட உள்ளதாக சொல்கிறாங்க. அது வந்து இந்திய நேரப்படி மெக்சிகோ வெர்சஸ் தென்கொரியா வந்து ஜூன் 19, 2026 ஃப்ரைடேவும், மெக்சிகோ வெர்சஸ் செக் குடியரசு வந்து ஜூன் 25, 2026 வியாழக்கிழமையும் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.